ஹாய், எல்லோரும் வீலாக் எல்லாம் போடுறாங்க. நம்ம வீட்டை சுற்றி ஒரு லாக் போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கு. எல்லாம் கூரடியாங்காட்டி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முழிச்சிருக்கிறவங்கள வச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மாவை காமிக்கிறேன். அப்புறம் வீட்டில் சுற்றி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சும்மா அம்மா காலங்கத்தில் எதுவும் எதிர்த்து யாருக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னு தெரியல. உள்ள கோழி, நாட்டுக்கோழி. இது எத்தனை முட்டை இட்டு இருக்குன்னே தெரியல. இது வரைக்கும் ஒரு 21 முட்டை கணக்கு வந்திருக்கு. அடக்காக்குமா என்னன்னு தெரில. ஒரு 21 முட்டை ரெடியாக இருக்குது. பார்ப்போம் அடக்காக்குதான் என்னென்னு. குஞ்சு பொரிச்சா பார்க்கலாம். வீட்டுக்கு பின்பக்கம் வெளியில் கொஞ்சம் இயற்கை சார்ந்து இப்போ தான் கொஞ்சம் சூரியன் உதயமாகுது. தெரியுமா தெரில, ஜஸ்ட்டு பார்ப்போம். மை பெட் முடியா டே ஸோ கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி சின்ன சின்ன மரங்கள் வளர்ந்துருக்கு. இது ஃபுல்லாக அப்பா, அம்மா, பாட்டி 3 பேர் செய்கிறது. பாட்டினா அம்மாவோட அம்மா. எங்கள் வீட்டு தென்னை மரம். இங்கே இருக்கிற பல செடி என்னென்னு எனக்கே தெரியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஏதோ மூலிகை செடின்னு சொன்னாங்க. அடுத்த தென்னை மரம். இளநீ கொஞ்சம் போட்டிருக்கு. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. இளநீ போட்டிருக்கு. இதுவும் என்ன மரம்னு தெரியல. இது தெரியும், இது வேப்ப மரம். இது சுற்றி வேப்ப மரம். இதுக்கு கிளியராக தெரியும். இப்போ தான் வாழை நட்டியிருக்கோம். 2 வாழை செவ்வாழை போட்டிருக்கிறோம். இது இன்னும் வளரலை. இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் இலை விட்டுருக்கு. இது கொஞ்சம் இலை விட்டுருக்கு. அப்புறம் மாஞ்செடி கொஞ்சம் காஞ்சிருக்கு. இனிமேல் தழுக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது என்னன்னு எனக்கே தெரில. ஏதோ சுண்டைக்காய் எதோ தெரில. இது எலுமிச்சை, லெமன் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளருது அப்படின்ட்டு. இது கொய்யா செடி, கோவா. இது கூடி சன்லைட் நல்லா தெரியுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கேயும் ஒரு செடி வச்சுருக்கு. இதுவும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. தழுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். தழுத்தா மாம்பழம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா. அவங்க ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காலையில். இங்கிட்டு வேப்ப செடி தான் இருக்குது. இது என்னது மம்மி? ஓகே, நெல்லிக்காய் செடி. இது நம்ம ஆடுக்கு வளர்த்தன்றா அந்த இதுக்கு இற போடுறதுக்காண்டி கொலை. சவுடால் ஆடுக்கு இற போடுற மாதிரி. இது எங்கள் ஏரியாவில் பாதாம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னு தெரியாது. பாதாம் செடின்னு சொல்லுவோம் நாங்கள். இதில் வர்றது அந்த பாதாம் பருப்பு மாதிரியே இருக்கும். இது இந்த சைடு உள்ள அதே சவுடால் மரம் தான். கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இது அப்பப்போ ஆடு வளர்க்கும் போது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த செடியெல்லாம் அவங்க ஆட்டுக்கு. இது முருங்கைக்காய் தெரியும்னு நினைக்கிறேன். முருங்கைக்கீரையில் முருங்கைக்காய் இது பார்க்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்போட்டா காய்க்கும்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எப்போ பழமாக தெரியல. அப்புறம் வேறு என்ன இருக்குது? இது
கருவேப்பிலை அப்படின்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை தான் நினைக்கிறேன். கருவேப்பிலை தான், கருவேப்பிலை செடி. இது வழக்கம் போல் நெல்லிக்காய் செடி. ஸோ சின்ன கார்டன். இப்போ ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இதான் வீட்டு பின்புறம். ஃபுல்லாக பார்க்கலாமா? கடைசியாக மைக்குட்டி. ஐயா, இவர் நம்ம செல்லம். தெரியும் உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். ஜஸ்ட் எனக்கும் காலங்காலத்தில் தூக்கம் வரல, அதான் வேறு வேலை இல்லை. சரி சும்மா இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தது. அம்மா ஏதோ வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. தலைவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். சரி வா வா. அவர் நீ இதுக்கு மாரி வெயிட் பண்ண மாட்டார். சரி இது கூட நீ விளையாட ஆரம்பிக்கிறேன். இதுக்கு மீறி இருந்தேன்னா டென்ஷன் ஆயிடுவார். ஓகே, சன்லைட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சன்லைட் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கும் பறவைகள், அணில் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. சன்லைட் வந்ததுக்கப்புறம் இயற்கையில் அந்த பறவை, அணில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன இது பார்க்கலாம். அணில் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கு. பார்க்க அழகாக இருக்கா? ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இறைக்காக பறவைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொன்றா. இங்கே உள்ள பழங்களை லைட்டாக கொத்தி சாப்பிட்டு போகும். பழம் இல்லை, காய். நம்ம டாக்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. வேற அடுத்த பறவை இது நம்ம கோழியை பக்கத்து வீட்டு சேவல் கொஞ்சம் ரெடி பண்ண கூப்பிடுது. அவங்க வாக்கிங் போகிற டைம் காலைல விடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்னும் நம்ம கோழியை ஓப்பன் பண்ணி உள்ள முட்டை போடுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம கோழியை கூப்பிட்றதுக்கு. பார்க்கலாம். நம்ம கோழி ஓப்பன் பண்ணனா வாக்கிங் கிளம்பிடுவாங்க 2 பேரும் ஜோடியாக. இன்னொரு அணில் கஷ்டப்பட்டு இதை ஏறிட்டு இருக்கு. அந்த ஏறுது 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 ஏறுது. நாங்கள் இதை படக்குருவின்னு சொல்லுவோம். ஒரு அணில் தெரியுது. இங்கே அடுத்து வேறு ஏதோ ஒரு பறவை வந்திருக்கு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை பக்கத்தில் போனால் பயந்து ஓடிடுது. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ண பக்கத்தில் பைய போய் பார்க்கலாம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஏதோ விளையாட்டு மூடில் இருக்கிறாங்க. ஜோடியாக தெரிஞ்சு கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ஒன்று ஓடிடுச்சு. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே விளாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே ஒரு ஜோடியை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாவியில் கடைசி டிஸ்கவரி சேனல் மாதிரி ஆக்கிட்டேன் நான் வீலாகில் இருந்து.
பார்க்கலாம் அந்த ஜோடி சண்டை போடுதா. ஏய் 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 வருது 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 வருது. இதோ ரசித்து சாப்பிட்றாங்க. இதுக்கு மீறி க்ளோஸில் போக முடியாதுனால இதுவே ஜூம் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக போர் அடிச்சிருப்பேன்னு தெரியும். என்ன பண்ணுறது, எனக்கு டைம் பாஸ் ஆகலை. உங்களுக்கு ஒருவேளை டைம் பாஸ் ஆகலைன்னா இந்த வீடியோ பாருங்கள், அவ்வளோதான். பாய் 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 பாய். இந்த குட்டி இந்த குட்டி இந்த உனே பார்க்குறியா? இங்கே பாரு இங்கே பாரு உனே பாரு. இந்த உனே பாரு. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ வேண்டாம் அப்படின்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இனிமேல் அதை போடவே மாட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை, அவ்வளோதான். பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். இன்னி கிராமத்துக்கு போனோன்னா அங்கே இன்னும் நல்ல இயற்கை சார்ந்த காடு இதெல்லாம் இருக்கும். காடு மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃபாரஸ்டெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் விவசாயம் பார்க்குற நிலம் அதெல்லாம் இருக்கும். கமெண்டில் போடுங்க, பிடிச்சிருந்தா போடுறேன், இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்க விரும்பல, அதெல்லாம் விட்டுடலாம். கூடி சீக்கிரம் எங்கள் ஃபேமிலியை பற்றி போடுறேன். எங்கள் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கிறாங்க, வில்லேஜ் ஸ்டைலில் எத்தனை பேர் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் கூடி சீக்கிரம் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு அங்கே சிட்டி லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, 30ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுக்குறானுங்க, அதுக்கு வேண்டி வாழ்ந்து தான் ஆக வேண்டியது இருக்குது. பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவுக்கு பண்ணுவீங்களா தெரில, பண்ணால் ரொம்ப சந்தோஷம். லைக் அண்ட் ஷேர். ரொம்ப குடும்பப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். சன்லைட் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் குளிருக்கு இதமாக இருக்குது. அப்போ பாய்.